ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய பதிவு நாம் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவியை வழிபடுவது வழக்கம். அப்படி கஜலட்சுமிகளில் நாம் பணம் சேர்வதற்காக வழிபட வேண்டிய லட்சுமி தெய்வம் எது மற்றும் அதன் வழிபாட்டு முறைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பெரியவர்கள் வாழ்த்தும் போதும் ஆசி வழங்கும் போதும் 16 வகையான செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். ஆனால் 16 வகையான செல்வங்களும் அனைவருக்கும் கிடைத்து விடுகிறதா என்றால் கிடையாது. ஏதாவது ஒரு செல்வம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் 16 வகையான செல்வங்களையும் பெறுவதற்கு தெய்வ வழிபாடுகளையும் ஒரு சிறு குறிப்பிட்ட பூஜைகளையும் தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிர பகவானுக்குரிய நாளாகும். சுக்கிரனுக்குரிய தெய்வமாக மகாலட்சுமி கருதப்படுவதால் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு உரிய கிழமையாகும். இந்த மங்களகரமான நாளில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற முடியும். இந்த பதிவில் மகாலட்சுமியின் எந்த ரூபத்தை வழிபட்டால் செல்வம் குறையாமல் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மகாலட்சுமி தாய் எங்கெல்லாம் வாசம் செய்கிறாரோ அங்கு செல்வம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும். செல்வம் என்றாலே பணம் மட்டும் கிடையாது. தானியம், தைரியம், குழந்தை பாக்கியம், வெற்றி உள்ளிட்டவைகளும் செல்வங்களையே சேரும். மொத்தம் 16 வகையான செல்வங்கள் இருப்பதாக இந்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 16 வகையான செல்வங்களை வழங்கும் அதிபதிகளாக அஷ்டலட்சுமிகள் கருதப்படுகிறார்கள். அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்தை தருபவளை ஆதிலட்சுமி என்றும், அனைத்து நலன்களையும் தருபவளை கஜலட்சுமி என்றும், செல்வத்தை தருபவளை தனலட்சுமி என்றும், உணவு தானியங்களை தருபவளை தானியலட்சுமி என்றும், தைரியம் அளிப்பவளை தைரியலட்சுமி என்றும், வெற்றியை தருபவளை விஜயலட்சுமி என்றும், கல்வி ஞானத்தை வழங்குபவளை வித்யாலட்சுமி என்றும், குழந்தை பாக்கியம் தருபவளை சந்தானலட்சுமி என்றும் இந்த 8 தேவிகளும் மகாலட்சுமியின் பலவிதமான வடிவங்களாகும். லட்சுமி தேவியின் பலவிதமான வடிவங்களில் ஒன்றுதான் வைபவ லட்சுமி. இவரை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். வைபவ லட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து அவரின் அருளை பெற வேண்டும் என்றால் அவரை மனதார வேண்டிக் கொண்டால் செல்வ வளம் குறையாமல் வீட்டில் பெருகிக் கொண்டே இருக்கும். வைபவ லட்சுமி விரதத்தை பொதுவாக 11 அல்லது 21 வெள்ளிக்கிழமை என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த விரதத்தை பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு காலை துவங்கி மாலை வரை இருக்க வேண்டும். விரதம் இருக்கும் முறை என்னவென்றால், அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள லட்சுமியின் படம் அல்லது சிலை ஸ்ரீ எந்திரத்தை ஒரு மனைப்பலகையில் தூய்மையான துணி விரித்து அதன் மீது வைக்க வேண்டும். அதை பூக்களால் அலங்கரித்து பொட்டு வைத்து நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். நெய்வேத்தியமாக பால் பாயாசம் படைக்க வேண்டும். மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்த நெய்வேத்தியம் பால் பாயாசம் ஆகும். இந்த வகையில் காலையில் பூஜை முடித்தவுடன் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கிரீம் ஸ்ரீம் வைபவ லக்ஷ்மி நம என்று 11 முறை அல்லது 108 முறை சொல்ல வேண்டும். மாலையில் பூஜை செய்யும் பொழுது வெற்றிலைப்பாக்கு, 2 வாழைப்பழங்கள், பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும். ஏற்ற வேண்டிய விளக்கு நெய் விளக்காகும். பூஜையை முடித்து தீபாராதனை காட்டிய பிறகு நம்முடைய வேண்டுதல் அல்லது கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அஷ்டலட்சுமிகளிடம் முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த பதிவில் கூறியவாறு நாம் வைபவ லட்சுமியை 11 அல்லது 21 வெள்ளிக்கிழமைகளில் வழிபட வேண்டும். அப்படி நாம் வழிபட்டு வந்தால் நம் வீட்டில் இருக்கும் பணக்கஷ்டம் உள்ளிட்ட எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.